மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இடைவெளியை தொடர்ந்து உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் லண்டனில் இன்று பல ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் குரோய்டன், நான் ஏற்கனவே சொன்னது போல குரோய்டன் மிக பெரிய அளவில் எங்கள் மக்கள் வாழ்கின்ற இடம், ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயம் தொடர்பாக நாம் உரையாடுகின்றோம். ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் புனருத்தாரண புனர்நிர்மாண வேலைகளை தொடர்ந்து தற்பொழுது மிக பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த மாதங்களாக. அதைத் தொடர்ந்து வருகின்ற ஜூன் மாதம் நடுப்பகுதி அளவில் கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து ஆவணி பகுதி திருவிழாக்கள். ஆவணி சதுர்த்தி தான் எங்களுக்கு தேர். ஆவணி சதுர்த்தி தான் எங்களுக்கு தேர். அதே விசேஷமாக அந்த நாட்களை தெரிவித்து, அதாவது இந்த ஆவணி சதுர்த்தி தான் பிள்ளையாருடைய அவதார தினம் என்று சொல்லுவார்கள். பிள்ளையார் சதுர்த்தி, ஆவணி சதுர்த்தி, எல்லா உலகம் முழுக்க இந்த பிள்ளையாருக்கு கொண்டாடக்கூடிய முக்கியமான தினம் இந்த ஆவணி சதுர்த்தி. அன்றைய தினத்திலே தான் எங்கள் ஆலயத்தின் தேரானது நடைபெறும். அது ஞாயிற்றுக்கிழமையில செய்யணுங்கிறது எங்களுக்கு கணக்கு கிடையாது. கூட நாங்கள் ஒரு சாதனையாக தான் செய்கிறோம். சனி ஞாயிறு பார்த்தோ அல்லது போயா விடுமுறை தினங்கள் பார்த்தோ செய்வதில்லை. அது ஆவணி சதுர்த்தி பெறும், வள்ளியிலையும் பெறும், செவ்வாயும் பெறும். ஆவணி சதுர்த்தி கடந்த காலங்களில் அப்படித்தான் கடந்த ஆலயம் தொடங்கப்பட்டு அப்படிதான் இருந்துட்டு இருக்கும். அதுதான் சப்பரமும் நல்லூர் வடிவில் 25 அடி உயரத்தில் சப்பரம் கட்டப்பட்டு அந்த நல்லூர் மண் வாசனைக்கேற்ப கச்சான் கடலைகள் வறுத்து வித்து அங்கே அதுக்கு முன்னுக்கு கடலை, அதுக்கு முன்னுக்கு தேநீர் கோப்பிகள் வழங்கப்பட்டு அதுக்கு முன்னுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அது ஒரு சாதனை. இரண்டாவது சாதனை சொல்ல போனால் ஜாகம். எந்த கோயிலுக்கும் அந்த வசதி இல்லை. எங்களோட ஆலயத்தின் வெளியில் நிலத்தை தோண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாகம் இரு தடவை நடத்தியுள்ளோம் ஜாகம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்த சட்டி சூரன் போருக்கும் நாங்கள் தத்துவமாகத்தான் செய்வோம். சூரன் போர், அதாவது அம்பும் வில்லும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்பு வில்லு விடுவதில்லை. அது வானங்களின் மூலம் கம்பியில் ஓட பண்ணி ரெண்டும் வந்து அடிபட்டு படிக்கிற மாதிரி தான். அப்படியான ஒரு இந்த உண்மையான ஒரு பிரத்யட்சமான ஒரு பார்த்த மாதிரி எப்படி நடந்தாலும் அதே மாதிரி சேவலும் மயிலும் பறக்க விடுவோம். உண்மையான உயிர் சேவலும் மயிலும் பறக்க விட எந்த ஒரு ஆலயத்திலும் அப்படி செய்திருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் எழுதியிருந்தேன், இந்த 1000 பவுண்ட் செலவழித்து திருச்செந்தூர் சென்றாலும் இந்த கண்கொள்ளா காட்சியை காண 1000 கண்கள் தேவை. பக்கத்தில் இருக்கிற கோயிலே நீங்கள் பார்க்காம 1000 பவுண்ட் செலவழித்து கொண்டு திருச்செந்தூர் போறீங்க, 5 பவுன் கொடுத்து போட்டு பக்கத்தில் இந்த கண்கொள்ளா காட்சியை காரணம். ஏன்னா எல்லாம் தத்துவ ரூபமாக அந்த படங்களில் வருவன்ற நிகழ்வுகள் போல் இருக்கும். சனங்களுக்கு சரியா இதுக்கென்று விசேடமாக அன்றைய தினம் கூட்டமாக சினம் பெறுவார் பார்ப்பது. சாதாரணமாக இவர் குறிப்பிடுவது ஜாகம் என்பது, இந்த ஜாகம் உண்மையில எமது சைவ சமயத்திலும் சரி கூடுதலாக பல குருக்கள் கலந்து கொண்டு செய்கின்றார். இது என்ன ஈடேற்றத்துக்காக, என்ன நோக்கத்தோடு இந்த யாகங்கள் மேற்கொள்ளப்படுவது? பொதுவாக இந்த யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாமே இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு விதமான ஆராதனைகள், பூஜைகள் தான் இந்த யாகம் என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு முக்கியமான தினங்களிலும், எந்த ஒரு முக்கியமான ஒரு திருவிழா காலங்களிலும் இந்த யாகங்கள் என்பது கட்டாயமாக செய்யக்கூடியதொரு விஷயமாக இந்த பூஜையாக இருக்கின்றது. அதாவது யாக யஜ்ஞ தியாக அப்படின்னு சாஸ்திர வாக்கியமானது இருக்கின்றது. யாகங்களிலே அக்னி வளர்த்து அந்த அக்னியிலே இறைவனை ஆவிர்பவித்து அந்த அக்னியிலே இறைவனை பூஜித்து நேரடியாக நாம் எந்தெந்த விதமான திரவியங்களை, பொருட்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமே அவை அனைத்தையும் நேரடியாக இறைவனுக்கு சேர்ப்பிக்கும் வண்ணம் அந்த யாகத்திலே போட்டு விடுவோம். அந்த யாகத்தில் பிரத்யட்சமாக பார்க்கலாம். நீங்கள் யாகத்தில் போட்ட எந்த பொருளுமே திருப்பி எடுக்க முடியாது. அது அக்னியிலே அப்படியே பஸ்மமாகி நேரடியாக இறைவனுக்கு செல்லுகின்றது. ஆக அது அப்போ நமக்கு உண்மையாக இறைவனுடைய அருளானது கூடுதலாக கிடைக்கின்றது. அதே போன்றதாக இந்த யாகம் செய்து பூர்வான முடிவும் தருவாயிலே பூர்ணாகுதி என்று சொல்லுவார்கள். அதாவது பலவிதமான ஆகுதிகள் செய்து பலவிதமான மந்திரங்களினாலே ஆகுதிகள் திரவியங்களை சமர்ப்பிக்கிறது ஆகுதி என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் செய்து பூர்ணமாக முழுவதுமாக செய்கின்ற கூடியதான பூர்ணாகுதி என்ற பூர்த்தியானதிருந்து யாகத்தை செய்து அந்த யாகத்திலிருந்து இறைவனை பூக்களினாலும் அந்த லாஜ புஷ்பம் என்று சொல்லக்கூடியதான நெல் பொருள்களினாலும் எடுத்து இறைவன் அந்த யாகத்திற்கு முன்பாக கும்பங்களை ஸ்தாபித்து கும்பத்திலே நீரை வைத்து பூஜிப்பார்கள். அந்த கும்பத்திலே சேர்ப்பித்து அந்த கும்பத்தை பிரதட்சிணமாக எடுத்து கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து சேர்ப்பார். அதாவது இது ஒரு நிலையானதொரு முறை. ஆகமங்கள் என்று சொல்வது கிட்டத்தட்ட 28 ஆகமம் இருக்கின்றது. 28 சிவாகமங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆகமத்திலும் ஒவ்வொரு விதமான சாஸ்திரங்கள், ஒவ்வொரு விதமான முறைகள் இருந்தாலும் பொது விதி என்று இருக்கின்றது. பொதுவாக எல்லாம் எப்படி இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லுகின்றன. அது எல்லா ஆகமத்துக்கும் பொதுதான். அப்படி அந்த பொது விதியிலே யாகங்கள் செய்ய வேண்டும்.
ஆலயத்திலே கர்ப்ப கிரகமானது நிர்மாணிக்க வேண்டும். அந்த கர்ப்ப கிரகத்திற்கு முன்பாக பலிபீடம், அந்த வாகனங்களை நிர்மாணிக்க வேண்டும். அதற்கு முன்பாக கொடிமரமானது ஸ்தாபிக்க வேண்டும். அது கொடிஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிஸ்தம்பம். இதெல்லாம் வந்து பொதுவான விதி. இப்படி தான் ஒரு ஆலயம் அமைய வேண்டும். அப்படி அந்த ஆலயம் அமைந்து அந்த ஆலயத்திலே இறைவனை வைத்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்பாக பூர்வாங்க கிரியைகள் என்று சொல்லுவார்கள். அதாவது நாம் வீடு கட்டுறோம், சாதாரணமாக ஒரு வீடை கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிற அன்றைக்கே வீட்டில் வந்து யாகம் செய்கிறோம். சாந்தி செஞ்சு அங்கே வந்து ஹோமம் வளர்த்து வாஸ்து சாந்தி எல்லாம் செஞ்சு இருக்கிற வீட்டை தூய்மைப்படுத்தி பிறகு தான் அங்கே பால் காய்ச்சி வீட்டில் குடி போகின்றோம். இது சாதாரண ஒரு நம்மளுடைய வீட்டுக்கு செய்யக்கூடிய. ஆக இறைவனுக்கு நாம் கட்டுகின்ற ஆலயத்திற்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டும், அதற்கு பூர்வாங்க கிரியை என்று தேவதா அணுகின்னு முதல்ல அதில் தான் தொடங்கிறது. அந்த எந்த சுவாமியை இங்கே ஸ்தாபிக்கின்றோமோ அந்த இறைவனிடத்திலே முதலே அணுகி அதாவது அனுமதி பெற வேண்டும். அதை பெற்று பிறகு பூர்வான சாந்திகள், வாஸ்து சாந்திகள், கிராம சாந்திகள், ரக்ஷோகண பூஜைகள் என்று சொல்லக்கூடியதான இந்த சாந்தி கர்மாக்கள் அனைத்தும் செய்து அந்த இடத்தை புனிதமாக மாற்றிய பிறகு அங்கே யாகசாலை என்று அமைப்பார்கள். அந்த யாகசாலையிலே மத்தியத்திலே அந்த பிரதான கும்பங்கள் என்று வைத்து அதை சுற்றி பஞ்சாக்னி என்று சொல்லுவார்கள் 5 விதமான குண்டங்களை அமைத்து செய்தல். அடுத்ததாக நவாக்னி என்று சொல்லுவார்கள் 9 விதமான குண்டங்கள். அதற்கடுத்து 33 குண்டம். இப்படி பலவிதமான பிரமாணங்கள் இருக்கின்றது. நம்மளுடைய வசதிக்கு தகுந்தபடியாக அதை வைத்து செய்து அந்த கும்பத்திலே இறைவனை ஆவிர்வகிக்க செய்வார்கள். கும்ப அலங்காரம் கலாகர்ஷணம் என்று சொல்லுவார்கள். அந்த கும்பத்தை கொண்டு எந்த மூர்த்தியை நாம் அந்த ஆலயத்திலே ஸ்தாபிக்க போகின்றோமோ அந்த இறைவனுக்கு முன்பாக வைத்து அவருடைய இந்த இறை சக்தியை கும்பத்திலே சேர்த்து அந்த கும்பத்தை கொண்டு அங்கே யாகசாலையிலே வைத்து அங்கே யாகங்கள் நடத்தி முடியும் தருவாயிலே பூர்ணாகுதி கொடுத்து அந்த கும்பத்தை ஆலய பிரதட்சணமாக எடுத்து வந்து மூலஸ்தானத்திலே இருக்கின்ற மூலமூர்த்திக்கும் விமானத்திற்கும் அபிஷேகம் செய்து அந்த சாநித்தியத்தை இறைவனுடைய அருளை அங்கே சேர்ப்பிக்கிறது தான் இந்த கும்பாபிஷேகமான கிரியைகள். நான் இதை வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டேன். இதை வந்து சொல்லணும்னா கனகாலமாக எத்தனையோ விதமான மூலிகைகள் சேர்க்கப்பட்டு எரிக்கப்படுது அந்த யாகத்தில். அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அந்த மூலிகைகள் எரிகிற புகையில் போய் அந்த கிராமத்தை போய் அந்த நோய்கள் கிருமிகள் இதோட போய் வராமல் பாதுகாக்கிறது. அது ஒரு விதமான ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையாக நமது சமயத்துல தான் அந்த ஒரு சுவாசிக்கிறதுக்கு நல்ல அது அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தான் அந்த யாகம் செய்ய எத்தனையோ யாகங்கள் உங்களுடைய ஆலயத்திலும் எத்தனையோ விதமான மூலிகைகள் அதில் சேர்க்கின்றோம். அதில் பவுன் கூடி அது போடப்படணும். பவுன் பித்தளை சகல விதமான விஷயங்கள் எத்தனையோ விதமான மூலிகைகள் சேர்க்கப்படுகின்றன. அப்போ அந்த புகை எங்களுக்கு வழியில் போகும்போது எங்களுக்கு நாங்கள் பயந்து குரோடன் வாங்க ஃபயர் பிரிகேட் வரப்போது அப்படின்னு அந்த இந்த ஒரு இதுவும் தொடர்ந்து 4 நாட்கள் இருந்து கொண்டே இருந்தது. அதான் சாதனை என்ற அதில் எந்த ஒரு இடையூறும் எங்களுக்கு நடைபெறவில்லை. இந்த கும்பாபிஷேகம் இப்பொழுது நாங்கள் ஒரு நடைமுறை இப்பொழுது விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால் இப்பொழுது எத்தனை மாதங்களாக உங்களுடைய அந்த திருத்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று. இந்த காலங்களில் வளமையான ஆலய பூஜைகள் அல்லது ஆலய நிர்மாணங்களை எவ்வாறு நீங்கள் அதை பேணி வருகிறீர்கள்? அதாவது இது வந்து புனராவர்த்தன கும்பாபிஷேகம் என்று சொல்லுவார்கள். அதாவது முன்பே ஆலயமாக இருந்த ஆலயத்தை திருப்ப அடுத்த 12 வருஷத்துக்காக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. ஆகவே ஏற்கனவே இந்த ஆலயத்திலே இறைவனுக்கு வழிபாடானது நடைபெற்றது. அந்த சுவாமிகள்லாம் இருக்குது, அந்த பூஜைகள்லாம் நடைபெற்று. இப்போ நாம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இருக்கிற வீட்டை திருத்துறோம்னா அதுக்கோசரம் நாம் எங்கேயும் ஊருக்கு போகிறது கிடையாது. ஆக ஏதோ ஒரு இடத்துல இருந்து செய்வோம். அதே மாதிரியாக தான் அந்த இறைவனும் அங்கே இருக்கின்ற அந்த இறை மூர்த்தங்களுக்கும் சுவாமிக்கும் நாம் ஆலயத்தை புனருத்தாரணம் செய்வது திருப்பணிகள் செய்வது என்பதனாலே பாலாலயம் என்று அதற்கு முன்பாக திருப்பணிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பாலாலயம் என்று ஒரு இடத்தை சிறியதொரு ஆலயமாக ஸ்தாபிப்பார்கள். செய்து அந்த இடத்திலே அதுக்கும் வந்து ஒரு யாகங்கள் செய்து கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் மாதிரி தான். கும்பாபிஷேகம் பெரிய விஷயம். அதிலே ஒரு பாதி அளவுக்கான ஒரு பூஜைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அதில் எப்படி செய்கிறோமோ அதே அளவு பூஜைகள்லாம் செய்து அந்த இறைவனுடைய அந்த விக்கிரகங்களை எடுத்து அந்த பாலாலயத்தில் ஸ்தாபித்து அங்கே வளமையான பூஜைகள் நடைபெறும். பெரியதொரு திருவிழாக்கள் நடைபெறாது. ஆனால் சாதாரணமாக நித்தியபடி பூஜைகள், அதாவது பூஜைகள்லையும் சொல்ல போனால் நித்திய பூஜைகள், நைமித்திக கிரியைகள், சாந்தி கர்மாக்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியது, காமிய கர்மாக்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியது ஆலயத்திலே நடைபெறுகின்றது பூஜைகள். ஆக இந்த நித்திய பூஜையானது வளமையாக நடைபெற்று வரும். இந்த திருப்பணி வேலைகள்லாம் முடிந்த பிறகு எப்பொழுது கும்பாபிஷேகத்திற்கு நாள் வைத்து கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு முடிவு செய்கின்றோமோ அதற்கு முன்பாக 4 நட்சத்திரங்கள்லாம் பார்த்து பூர்வாங்கல் ஆரம்பிக்கப்பட்டு இந்த யாகசாலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த விக்கிரகத்திலிருந்து இறை சக்தியை எடுத்து கும்பத்திலே வைத்த பிறகு முதலாக எங்கே கர்ப்ப கிரகத்திலே இறைவனை ஸ்தாபிக்க போகின்றோமோ அந்த இடத்துல யந்திர பூஜை செய்வார்கள். அந்த இறைவனுடைய விக்கிரகத்திற்கு அடியிலே
யந்திரங்கள் ஸ்தாபித்து நவமந்திர மணிகள் எல்லாம் போடுவார்கள். நவரத்ன மணிகள் எல்லாம் போட்டு பொன் பொருள் வெள்ளி இப்படியான உலோகங்கள் எல்லாம் போட்டு அப்போ தான் அந்த இறைவனுக்கு இந்த சாநித்தியமானது கிடைக்கும். ஆகவே அதையெல்லாம் ஸ்தாபித்து தீபஸ்தாபனம் செய்து ஸ்தூபி ஸ்தாபனம் என்று சொல்லுவார்கள். இந்த விமானங்கள் எல்லாம் கட்டினாலும் மேலே வைக்கக்கூடிய அசோகன் சொன்ன மாதிரி அந்த வரகரசி எல்லாம் போட்டு அந்த ஸ்தூபிகள்லாம் வச்சு விமானத்தை வச்சு ஸ்தாபித்த பிறகு இந்த கும்பாபிஷேகம் செய்யும் சமயத்தில் இறைவனை வைத்து அங்கே செய்யக்கூடியது. அதற்கு முன்பாக இது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எண்ணெய் காப்பு. அந்த இறைவனுடைய அந்த விக்கிரகத்தை வைத்து அஷ்டபந்தனம் செய்த பிறகு கிட்டத்தட்ட அநேகமான இந்த கும்பாபிஷேக காலங்களிலே 1 நாள் இல்லது 2 நாள் கிடைக்கும் அந்த எண்ணெய் காப்பு செய்வதற்கு. அன்றைய தினத்திலே அனைத்து பக்தர்களும் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே நேரடியாக அந்த கர்ப்பகிரகத்துக்கு உள்ளுக்கு போகலாம். உள்ளே போய் இறைவனை முழுவதுமாக தழுவி தங்களுடைய 2 கரங்களிலாலும் எண்ணெயை எடுத்து இறைவனுக்கு சாத்தி அவருடைய அந்த அனுகிரகத்தை பெறக்கூடியது. அது நமது ஆலயத்தில் 20ஆம் தேதி வியாழக்கிழமையானது நடைபெற இருக்கின்றது. ஜூன் 20. இந்த சந்தர்ப்பம் ஒரு காலம் எல்லாருக்கும் கிடைக்காது. பக்கத்தில் இருந்தாலும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் வேணும். அன்றைய தினம் மட்டும் நீங்கள் எல்லா விக்கிரகங்களையும் கையால் தொட்டு எண்ணெயை வைத்து அந்த இதே அரிய சந்தர்ப்பத்தை யாரும் தவறவிடாது வந்து பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். இந்த கும்பாபிஷேகம் தொடர்பான விரிவான ஒரு எத்தனாம் தேதி தொடக்கி எந்த தேதி வரை இடம்பெறுகிறது என்பதை ஒரு முறை கூறுங்க. ஆமாம், 16ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் பூர்வாங்கமானது ஆரம்பிக்கின்றது. பூர்வாங்க கிரியைகள் என்று சொல்லுவார்கள். அதிலே சாந்தி கர்மாக்கள் ஜூன் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தொடங்கி ஒவ்வொரு நாளும் காலை மாலை இருவேளையும் இந்த பூஜைகள் நடைபெறும். 19ஆம் தேதி புதன்கிழமை மாலை முதற்கொண்டதாக யாகசாலை பூஜையானது நடைபெறும். புதன்கிழமை மாலை, வியாழக்கிழமை காலை மற்றும் மாலை, வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினம் மாலையிலே திருவீதி உலா காட்சியும் நடைபெறுகின்றது. இந்த 6 நாள் இந்த கும்பாபிஷேக கிரியைகளிலே 20ஆம் தேதி வியாழக்கிழமையானது எண்ணெய் காப்பு வைபவம். அந்த எண்ணெய் காப்பு வைபவத்திலே தான் அடியார்கள் அனைவரும் பங்கு பெற்று இறைவனை தொட்டு தழுவி அந்த எண்ணெய் காப்பு சாத்தி இறைவனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு தினம் அந்த 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இதில் விசேடமாக இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு இங்கே கும்பாபிஷேகத்தை மேலும் சிறப்பிக்க வருகை தர உள்ளார். ஒரு அற்புதமான செய்தி. ஜூன் மாதம் ஏற்கனவே குறிப்பிட்டதில் 16ஆம் தேதி ஆரம்பமாகும் கும்பாபிஷேகத்திலும் அவர்கள் அடியார்கள் எல்லோருமே கலந்து கொண்டு தெய்வத்தினுடைய இஷ்ட சக்திகளை பெறுவதற்கு உண்மையிலே நல்ல சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய பயன் கருதி, உங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் கருதி தான் இவ்வாறு ஆலயங்கள் புனரும் நிர்தாரணம் செய்யப்படுவதோ அல்லது ஏற்கனவே குருக்கள் சொன்னது போல அந்தந்த காலங்களுக்குரிய தேவைகள் மேற்கொள்ளப்படுவதை நாம் உணர்ந்து கொண்டு எமது சைவ சமயத்தினுடைய தொன்மைகளை நாங்கள் இந்த சர்வதேச உலகில் நாங்கள் இந்த ஆலயங்களை அமைத்து நிர்மாணித்து அதை நாங்கள் பரப்புவதற்கும் அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய வாழ்வை சீரான வாழ்வை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் வர வேண்டும். ஆலய திருவிழாக்கள் எத்தனை நாட்கள்? எங்களுடைய ஆலய திருவிழாவானது முக்கியமாக எங்களுக்கு தேர் திருவிழா ஆவணி சதுர்த்தி, அந்த பிள்ளையார் சதுர்த்தி தான் தேர் திருவிழா, விசேடமான நாள். அந்த பிள்ளையார் சதுர்த்தியிலே தேர் திருவிழா நடைபெறுவது என்பது அநேகமாக எங்களுடைய ஆலயமாக தான் இருக்கும். அந்த தினத்தை தேர் திருவிழாவாக முன்னிட்டு அதற்கு 9 தினங்கள் முன்பாக கொடியேற்றமானது நடைபெறும். அந்த 10 தினங்கள் எங்களுக்கு திருவிழா, 11ஆம் நாள் தீர்த்த திருவிழா கொடியிறக்கமானது நடைபெறும். இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இந்த கொடியேற்றமானது நடைபெற்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியானது இந்த தேர் திருவிழா ஆவணி சதுர்த்தி அன்றைய தினத்திலே மாலையிலே தேர் திருவிழாவானது நடைபெறுகின்றது. ஒவ்வொரு நாளும் திருவிழா காலங்களிலே ஒவ்வொரு விதமான வாகன காட்சிகள், அதே போன்றதாக 7ஆம் தேதி சப்பர திருவிழா இருக்குது, 6ஆம் தேதி வேட்டை திருவிழா, இப்படியான திருவிழாக்கள் எல்லாம் முடிந்து 8ஆம் தேதி தேர் திருவிழா, 9ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் மாலையிலே கொடியிறக்கம் வைபவம் நடைபெற்று தொடர்ந்ததாக பூங்காவனம் பைரவமடையுடன் திருவிழாக்கள் நடைபெறும். இந்த உற்சவ காலங்களில் எம்பெருமான் வீதிவலம் பெறுவது, வீதிவலம் காலை மாலை இருவேளையும் வீதிவலம், யாக தரிசனங்கள் எல்லாமே முறையாக ஒரு திருவிழாக்கள் எவ்வாறு முறையாக நடைபெறுமோ அந்த முறையானது ஒரு திருவிழாவாக எங்களுடைய ஆலயத்திலே திருவிழாக்களானது நடைபெறுகின்றது. இது வருடாந்திர திருவிழா. அதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற முக்கியமான தினங்கள், பொதுவாக அடியார்கள் பக்தர்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, அதே போன்றதாக தேய்விரை சதுர்த்தி என்று சொல்லுவார்கள், சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலும் எங்களது ஆலயத்திலே 108 சங்காபிஷேகமானது பிள்ளையாருக்கு நடைபெறும் ஆலயிலே. அதே போன்றதாக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியிலும் அபிஷேகம் நடைபெற்று ஒவ்வொரு சதுர்த்தி தினங்களிலும் ஆலயத்திலே பிள்ளையாருடைய
ஆலய வீதி பவனியமானது நடைபெறும். அதே போன்றதாக பிரதோஷ பூஜை நடைபெறுகின்றது, சஷ்டி பூஜை நடைபெறுகின்றது, பௌர்ணமியிலே சத்யநாராயண பூஜை, முக்கியமாக இந்த நவராத்திரி பூஜைகள் ஒவ்வொரு 9 தினங்களிலும் நவராத்திரியிலே கொலு மண்டபம் அமைத்து அதிலே பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு நவராத்திரி தினத்திலும் கலை நிகழ்ச்சிகள், பிள்ளையார் கதை, நவராத்திரி கலை நிகழ்ச்சிகள், அதே போன்றதாக பிள்ளையார் கதை. எங்களுடைய ஆலயத்தில் இந்த பிள்ளையார் கதை பெருங்கதை என்று சொல்லுவார்கள். அது 21 தினங்களும் அடியார்கள் வந்து தொடர்ச்சியாக விரதம் கடைபிடித்து பிள்ளையார் ஒவ்வொரு நாளும் அந்த கதையை படிக்க பிள்ளையார் பெருங்கதை பாராயணமானது பகலிலே நடைபெறும். காலை மாலை இருவேளையும் யாக யஜ்ஞங்களும் அபிஷேகங்களும் நடைபெற்று பூர்த்தியிலே இந்த 21ஆம் நாள் இந்த பிள்ளையாருடைய இந்த சூரன் கஜமுகாசுர சம்ஹாரம் போரானது நடைபெற்று மறுதினம் பாரணை. இது அதே போன்ற கந்த சஷ்டி. நாங்கள் எங்கள் ஆலயத்திலே பிள்ளையார் பிரதான தெய்வம், பரிவார தெய்வங்களாக இறைவன் சிவபெருமான் அகிலாண்டேஸ்வரராக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். அன்னை அகிலாண்டேஸ்வரி அம்பிகையாக இருக்கின்றால். மகாமேரு யந்திரமானது இருக்கின்றது, தட்சிணாமூர்த்தி, ராம லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேய சுவாமியானது இருக்கின்றார். முருகப்பெருமானானவர் திருச்செந்தூர் முருகனாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். ஆக கந்தசஷ்டி எங்கள் ஆலயத்திலே அடுத்த ஒரு பெரிய திருவிழா. எங்கள் ஆலயத்திற்கு என்றாக கந்தசஷ்டிக்குன்னு தனியாக அடியார்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்க இருந்தாலும் அப்படி இந்த நாங்கள் இந்த ஆலயத்தை உண்மையாக நிர்மாணித்துள்ளோம். சிறுவர்களுக்கு எதிர்காலத்தில் இந்த சிறுவர்களுக்கு இப்படியான விஷயங்களை செய்வதனால் அவர்கள் பின்னடிக்க அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் எல்லாம் எவ்வளோ காலம் இருக்கின்றமோ தெரியவில்லை. இப்போ 12 வருஷம் நாங்கள் இந்த கோயிலை கட்டி போட்டு நாங்கள் இருக்க போகிறது இல்லை. இவர்களுடைய எதிர்காலத்துக்காகத்தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. ஆனபடியாக தாய் தந்தையர் அவர்களை அழைத்து வர வேண்டும் கோயில்களுக்கு. இதில் ஒரு சாதாரணமாக நீங்கள் அந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் செல்பவர்கள் என்று தொடர்பாக பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஆலயத்தினுடைய தெய்வங்களுடைய அருளாட்சியை பெற்றுவிட்டால் அந்த ஆலயத்தை மறக்காமல் அவர்கள் நேரமும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள பழக்கம் இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் ஒரு பிரதம குருக்களாக இருக்கும் பொழுது அங்கு வருபவருடைய நம்பிக்கை செயற்பாடுகள் எந்த அளவு இருக்கு? நிச்சயமாக எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் அவங்களே நேரடியாக என்னிடத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றதாக ஆலயத்திலே வருகின்ற அடியார்களுக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது என்னவென்றால், இந்த பிள்ளையார்ட்ட வந்தேன், ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு போனேன், என்னுடைய விஷயங்கள் என்னத்தை மனசில் நினைச்சுட்டு போனோமோ அது அன்னைக்கு சுலபமாக நடந்து ஈரேடியது. உதாரணமாக விசா விஷயங்கள், சில பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு விஷயங்கள். பார்த்தீங்களா, இந்த தொண்டர்கள் வந்து வேலை செய்வது இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விசா இல்லாமல் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்து இன்றைக்கு ஹரோவிலும் இல்ஃபர்ட்லேயும் இருந்து வந்து தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வந்து வேலை முடிய வந்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அங்கே இல்லையா கோயில், இந்த பிள்ளையாரோட நம்பிக்கை வைத்து அவருக்கு நம்பிக்கையாக அவர் தொண்டுகள் தான் செய்தவர். பெரிய காசு கொடுத்து பணம் கொடுத்து அபிஷேகங்களோ அர்ச்சனைகளோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவள் வந்து கூட்டுவதும் கழுவுவதும் துடைப்பதும் அவள் தொண்டுகள் தாங்களாகவே வந்து பக்தி. அதுதான் அப்போ நாங்களே சொல்லுவோம், உனக்கு விசா கிடைக்காடி நான் அந்த கோயிலை விட்டு போகிறோன்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி அவர்கள்லாம் விசா கிடைத்து ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த ஆலயத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் குரோய்டனில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயத்தினுடைய மகிமை இவ்வாறு இன்னும் நீண்டு கொண்டு செல்கிறது. எனவே இந்த ஆலயத்தை அதனுடைய அவசியத்தை உணர்ந்தவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்து அதனுடைய கும்பாபிஷேகத்தை அமைப்பதற்கும் அதைத் தொடர்ந்து ஆலய திருவிழாக்களை மெருகூட்டுவதற்கும் இந்த ஆலய நிர்வாகிகளும் ஆலய பிரதம குருக்களும் அல்லது அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களும் அல்லது பக்த அடியார்களும் ஒன்றிணைந்து இந்த அரும்பெரும் காரியத்தை இப்பொழுது செய்து முடித்து கொண்டும் இருக்கிற நேரத்திலே நாங்கள் எல்லோரும் அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்று இல்லாமல் எல்லோருமே எங்களோட சைவ சமயத்தின் பால் அக்கறை கொண்டவர்கள், சைவ சமயத்தினுடைய விடிவின் பால் அல்லது அதனுடைய வளர்ச்சியின் பால் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த ஆலயங்களினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பெரிதும் உதவ வேண்டிய ஒரு தார்மீக தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆலயம் இருந்தால் தான் எங்களுக்கும் வாழ்வு சீரும் சிறப்பும் பெறும். ஆலயம் இருந்தால் இன்றைக்கு ஊரில் இருக்க நாங்கள் ஆலயத்தின் மணியை கேட்டு மிகவும் இன்பம் வருவோம். அந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தை பார்த்து நாங்கள் அந்த கோபுரத்தை நாடி சென்று ஆலயத்தை சென்று வழிபட்டு எங்களுடைய நேர்த்திக் கடன்களையோ எங்களுடைய வழிபாடுகளையோ மேற்கொள்வோம். அவ்வாறான நிலையே இன்றைய புலம்பெயர் தேசத்தில் இவ்வளவு நெருக்கடிக்குள்ளான நேரத்தில் ஆலயங்களை அமைத்து மிக சிரமத்தின் மத்தியிலே இவ்வாறு புனர்நிர்மாணம் செய்து பெரும் பெரும் திருவிழாக்களை காண வைப்பது உண்மையிலேயே பெரும் ஒரு கைங்கரியம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இதற்கு நாங்கள் வரவேற்பும் ஆதரவும் கொடுக்க வேண்டும். நிறைவாக பிரதம குருக்கள் என்ற முறையில் நீங்கள் நமது உறவுகளை பார்த்து என்ன வேண்டுகோள் விடுகிறீர்கள்? உண்மையாக எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, இந்த கும்பாபிஷேக விஷயங்களில் இந்த கும்பாபிஷேக கிரியைகள் அடியார்கள் அனைவரும் தவறாது பங்கு கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாது தொடர்ச்சியாக ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் ஒவ்வொரு விசேஷ தினங்களிலும் ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த பிள்ளையாரை தரிசித்து மகாகணபதியின் சக்தி மகாகணபதியின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று நல்லதொரு வாழ்வை சாந்தமானதொரு வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று அருளாசி செய்து அனுகிரகிக்கின்றோம். நன்றி.
நல்லதொருவர்களை மேலதிக தொடர்புகளுக்கு குரோய்டனில் இருக்கும் ஸ்ரீ சக்தி கணபதி ஆலய நிர்வாகத்தினரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பங்களிக்க விரும்புபவர்கள் அல்லது அதனுடைய திருவிழாக்களில் அல்லது வேறு அபிஷேகங்கள் கைங்கரியங்களில் பங்கெடுத்துக் கொள்ள விரும்புபவர்கள் அந்த ஆலய நிர்வாகிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது தொடர்பான விவரங்கள் இப்பொழுது தொலைக்காட்சிகளிலும் வேறு ஊடகங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது. குரோய்டன் ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயம் அருமை மகிழ்ச்சி பெற்று அருளாட்சி பெற்று எல்லாம் நல்ல வண்ணம் நிகழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி பிரகாஷ் குருக்களே. நன்றி. இந்த சமயத்தில் எங்களுக்கு இந்த கோயிலுடைய இவ்வளோ பெரிய விஷயத்தையும் சொல்லி இந்த கும்பாபிஷேகம் வருகின்ற இந்த விஷயத்தையும் சொல்வதற்கு மக்களிடத்திலே சென்று சேருவதற்கு நீங்கள் ஒரு பெரியதொரு உபகாரம் செய்தீர்கள். அந்த வகையிலே ஆலயத்தின் சார்பாகவும் நாங்கள் இந்த ஜிடிவி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அசோகன். நன்றி நன்றி. நல்ல உறவுகளே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாலசுரேஷோடு விடைபெறுவது MT ஜெகன். வணக்கம் உறவுகளே.